ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். ஜூன் 1 நாளையிலிருந்து சில முக்கியமான ரூல்ஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டாரில் மாறப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேன் கார்டு அண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இன்கம் டேக்ஸை பற்றின சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன விஷயம் என்னன்னா, முதல்ல இது நாள் வரையும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரே நாளில் டெபாசிட் பண்ண போனோம்னா நம்மளோட பேன் கார்டை கேட்பாங்க. ஒருவேளை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட பேன் கார்டை நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களோட பேன் கார்டோட லிங்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா பேன் கார்டு கேட்பாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணால் கூட, பணமாக டெபாசிட் பண்ணால் கூட நீங்கள் பேன் கார்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணான்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயருக்குள்ளார நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்குள்ளார நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ பேன் கார்டு கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயருக்குள்ளார 10 லட்ச ரூபா தாண்டி போகும்போது பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ 10 லட்ச ரூபாய்க்குள்ளார நீங்கள் இருக்கும்போது 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் பேன் கார்டு கொடுத்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் புதுசாக ஒரு சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிப்பாங்க வேலை செய்கிற இடத்துல. அண்ட் இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில அவசர தேவைகளுக்காக அந்த பணத்தை எழுதி எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு ஈஸி ஆக்கிறதுக்காக யூபிஐ மூலியமாகவே இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடிகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, அந்த இபிஎஃப் அப்படின்றத டச் பண்ணாமல் விட்டுருங்க. அது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஒரு பெரிய கார்பஸாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரிட்டையர் ஆகும்போது ஒரு 25 லட்சம் 30 லட்சம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இது உங்களோட சம்பளத்தை இந்த பிஎஃப் பணம் போக எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்களோட சம்பளம்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பணத்தை நீங்கள் மைண்ட்லேயே ஏற்றிக்காதீங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். அண்ட் வர ஜூன் 15 அட்வான்ஸ் டேக்ஸோட முதல் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கான டெட்லைன். அட்வான்ஸ் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஓவரால் டேக்ஸ் லைபிலிட்டி 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸை கட்டி ஆகணும். இப்போ நம்மள மாதிரி சாதாரணமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களோட சம்பளம் இருந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. ஸோ அதுவே அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி தான் கணக்கு எடுத்துப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு, மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவங்களோட இன்கம் போகும்போது அவங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி 10,000 ரூபாய்க்கு மேலே போகும். அவங்க கரெக்டாக அட்வான்ஸ் டேக்ஸை இன்ஸ்டால்மெண்ட் பைசா கட்டிட்டு இருக்கணும். இதில் முதல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான டியூ டேட் ஜூன் 15 வருது. அதுக்குள்ளார நீங்கள் கட்டியாகணும். ஒருவேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1% மாதிரி பெனால்ட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை உங்களோட ஆடிட்டர் கிட்ட போய் கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கட்டணுமா வேணாமட்டு. ஒரு வேளை கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா ஃபைல் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த டேட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்து இது நாள் வரையும் நீங்கள் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் கார்ட்லெஸ்ஸாக பண்ணிங்கன்னா சார்ஜஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி பணத்தை ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா சார்ஜஸ் போட்டிருக்க மாட்டாங்க இது நாள் வரையும். ஆனால் ஜூன் 1 நீங்கள் ஏடிஎம்மில் நீங்கள் கியூஆர் கோடையோ இல்லை யூபிஐ ஆப்பையோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் பணத்தை எடுத்தீங்கன்னா கூட அந்த டிரான்சாக்ஷனையும் நார்மல் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் மாதிரி தான் எடுத்துப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 5 டிரான்சாக்ஷன், முதல் 3 டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனை தாண்டும் போது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 23 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் போடுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பழைய ஞாபகத்திலே போய் கண்ணாபின்னான்னு தேய்ச்சி எடுக்காதீங்க. ஸோ சார்ஜஸை போட்டு கறந்துடுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் நீங்கள் மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு மேலே 2 ஃபேக்டர் அத்தென்டிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 ஃபேக்டர் அத்தென்டிஃபிகேஷன்னா அது எய்தர் பயோமெட்ரிக்காக இருக்கலாம். இப்போது நம்மளோட கூகுள் அத்தென்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஜீரோதா ஆப்பெல்லாம் நம்ம லாகின் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட 2 ஃபேக்டர் அத்தென்டிஃபிகேஷன் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி ஆன்லைன் பண மோசடிகளை தடுக்கிறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், பேங்க்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், பேங்க் லாக்கராக இருக்கட்டும், இதுக்கான நாமினி இதுவரையும் 2 பேர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும். ஆனால் வர ஜூன் 1 இந்த நாமினியை நீங்கள் 4 பேராக கொடுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினிக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ போகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியும். உதாரணத்துக்கு 4 பேரை நீங்கள் நாமினி கொடுக்குறீங்கன்னா 4 பேருக்கும் சரிசமமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 25% நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு மட்டும் 50% போகட்டும், பாக்கி இருக்கிறவங்களுக்கு 12% போகட்டும்ன்ற மாதிரி நீங்கள் வேரியஸ் பர்சன்டேஜில் நீங்கள் நாமினி அப்பாயிண்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். அண்ட் சிபில் ஸ்கோர், கிரெடிட் ரேட்டிங் இது நாள் வரையும் 15 நாளைக்கு ஒரு முறை அப்டேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஜூன் 1 எவ்ரி வீக் அது அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரெடிட் ரேட்டிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் உங்களோட சிபில் ஸ்கோரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஹவுசிங் லோன் மாதிரி ஏதாவது ஒரு லோன் எடுக்கும்போது
1% அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சாங்கன்னா கூட அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும்னா அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே சிபில் ஸ்கோர் வந்து 7 நாளைக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாதான் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஜூன் 1ஆம் தேதி வந்து வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட். ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 26ASஆ இருக்கட்டும், ஃபார்ம் 16ஆ இருக்கட்டும், எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஈவன் ஷேர் மார்க்கெட் செய்கிறவங்களுக்கு ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில் வந்து ஆட்டோ ஃபில் ஆகிருக்கும். அதுவாகவே ஃபில் பண்ணி வச்சுக்கும். நம்ம ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஜூலை 31 ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு டெட்லைன். ஸோ அதுக்குள்ளார உங்களோட ஆடிட்டரை பார்த்து நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிடுங்க. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.